தமிழ்நாட்டின் 18 சித்தர்கள் நூற்றாண்டுகளுக்குப் பின்னாலும் மர்மமாகவே திகழ்கிறார்கள். வாழ்க்கை, மரணம் மற்றும் பிரபஞ்சத்தின் பரம உண்மைகளை அவர்கள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்களின் தடை செய்யப்பட்ட ஞானம் நம்முடைய அற்றவை பற்றிய அறிவை முற்றிலும் மாற்றிவிடக்கூடுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்து கிடக்கும் இரகசியங்களை வெளிக்கொணர நம்முடன் சேருங்கள். தமிழ்நாட்டின் இதயத்தில் காலத்தின் மர்மங்களால் சூழப்பட்டு சித்தர்களின் புராணங்கள் புதைந்துள்ளன. இந்த 18 வியத்தகு முனிவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் தத்துவ ஞானிகள், ஆல்கெமிஸ்டுகள், வைத்தியர்கள் மற்றும் தத்துவ ஞானிகள். மனித உடலும் மனதின் எல்லைகளையும் மீறிய மாமனிதர்கள். சித்தர்கள் பிரபஞ்சம் குறித்த தனிச்சிறந்த ஞானத்தை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் யோகம், தியானம் மற்றும் கர்த்தந்திரத்தை ஆல்கெமி தேர்ந்து கொண்டனர். இயற்கையின் சக்திகளை பயன்படுத்தி வாழ்க்கை, மரணம் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட இரகசியங்களை வெளிப்படுத்தினர். அவர்களின் போதனைகள் பலகையில் எழுதப்பட்ட பழமையான ஓலைச் சீட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் பிரபஞ்சம் குறித்த ஆழமான தகவல்களை கொண்டுள்ளன. இன்று கூட நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்று வரை சித்தர்களின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலும் உணரப்படுகிறது. ஆன்மீக தேடல்கள் செய்யும் நபர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்றாளர்கள் இந்த மாமனிதர்கள் ஒரு காலத்தில் தியானம் செய்த குகைகளையும் கோவில்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்களின் ஞானம் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் இடைவெளியை நிரப்புகிறது. மனித ஆவியின் அளவில்லாத திறனை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் இவர்கள் யார்? இவ்வளவு ஆழமான ஞானத்தை அவர்கள் எவ்வாறு அடைந்தார்கள்? ஏன் அதை உலகத்திலிருந்து மறைக்க முடிவு செய்தார்கள்? இவ்வினாக்களின் பதில் புராணங்களில் புதைந்து கிடக்கிறது. கண்டுபிடிக்கப்படும் நாள் வரை நம்மை காத்திருக்கிறது. சித்தர்களின் பல ஆச்சரியமான தத்துவ சாதனைகளில் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் ஒன்று அவர்களது ரசவாடம், ஆல்கெமி, கலைத்திறனாகும். குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்றும் கலை ஒரு புராணமல்ல, அது அவர்களது ஆன்மீக மற்றும் விஞ்ஞான பயணத்தின் அவசியமான பகுதியாக இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த இரகசியங்களை இப்படிப்பட்ட முறையில் பாதுகாக்க ஏன் விரும்பினர்? பொறியியல் மாற்றம் செல்வம் சம்பந்தமாக அல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றத்தை குறிக்கின்றது. சித்தர்கள் உலோகங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களின் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதாக நம்பினர். அவர்கள் உடலும் ஆன்மாவும் ஒருங்கிணைந்த சக்திகளை பெறுவார்கள் என்று உணர்ந்தனர். ஆனால் ரசவாடம் வெறும் துவக்கம் மட்டுமே. சித்தர்கள் நவபஷாணத்தையும் உருவாக்கினார்கள். இது 9 விலைமதிப்பினரான கனிமங்களை கலக்கி உருவாக்கப்பட்ட ஒரு உயிர்த்திருத்தும் அமிழ்த்துவாய்ப்பு. இந்த புனித கலவை நோய்களை குணப்படுத்த, வாழ்க்கையை நீட்டிக்க மற்றும் ஆன்மீக வெளிச்சத்தை அளிக்கிறது என்று கூறப்படுகிறது. சமகால விஞ்ஞானம் அதிசயமாக சித்தர்களின் ஞானத்துடன் ஒப்பீடு செய்யக்கூடிய சான்றுகளை கண்டறிந்து வருகிறது. ஓர் காலத்தில் ஒரு புராணம் என்று நிராகரிக்கப்பட்ட மாற்றும் கலை தற்போது குவாண்டம் படலவியல் மற்றும் நுண்ணூற்று மாற்றம் என்பவற்றின் கோட்பாடுகளுடன் ஒத்திசைக்கின்றது. சித்தர்கள் மாடர்ன் கால கண்டுபிடிப்புகளுக்கு முன்பே மடல் மற்றும் சக்தியின் விதிகளை கண்டறிந்திருந்திருக்குமா? அவர்களின் மசாலா, உலோகங்கள் மற்றும் கனிமங்கள் மீதிருந்த வல்லமை இப்போது சமகால மூலிகை மருத்துவம் மற்றும் ஆல்கெமிக் ஆய்வுகளை பாதித்துள்ளது. உதாரணமாக, சித்தர் வழிகளில் முக்கியமாக இருந்த சுரமணி தற்போது பரம்பரிக சக்தி அமைப்புகளில் அதன் திறனைக் கண்டு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஞானம் உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சித்தர்கள் இந்த சக்தி தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று நம்பினர். அவர்கள் தங்களின் போதனைகளை குறியிடப்பட்ட பாடல்கள் மற்றும் புனித நூல்களில் பதிவு செய்ய தேர்ந்தெடுத்தனர்.
இந்த ஞானத்தை பொறுப்புடன் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீகமாக தயாரானவர்களுக்கு மட்டுமே அடைந்திடும் வகையில். இன்றும் அவர்களின் இரகசியங்களின் சில துண்டுகள் பழமையான கோவில்களில் மறைந்து மற்றும் ஓலைச்சீட்டுகளில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. இன்னும் எத்தனை மர்மங்கள் வெளிப்படுவதற்காக காத்திருக்கின்றன? இதுதான் சித்தர்களின் தடை செய்யப்பட்ட ஞானத்தில் எங்கள் பயணத்தின் துவக்கம். அவர்களின் மாயம் நிறைந்த உலகத்தில் ஆழமாக படிந்தபோது நம்முடன் இணைவதற்காக காத்திருங்கள். சித்தர்களின் ஞானம் எவ்வளவு மாயமானதாக தெரிந்தாலும் சமகால விஞ்ஞானம் அதற்கான ஆச்சரியமான ஒப்பீடுகளை கண்டறிந்து கொண்டிருக்கிறது. அவர்களது பழமையான நூல்களில் விவரிக்கப்பட்ட அனுபவங்கள் ஒரு காலத்தில் புராணங்களாகவே நிராகரிக்கப்பட்டவை இப்போது குவாண்டம் படலவியல், உயிரியல் மற்றும் இரசாயனவியலின் சில மிக பெரும் கண்டுபிடிப்புகளுடன் ஒத்திசைகின்றன. சித்தர்களின் மிகவும் பிரபலமான ஒரு செயல்பாடு ரசவாதம், ஆல்கெமியின் கலை. பழமையான நூல்கள் தங்கமாக மாற்றும் முறைகளை நேர்மையாக விவரிக்கின்றன. இது அணுவின் மாற்றம் பற்றிய சமகால கருத்துக்களுடன் பொருந்துகிறது. இன்று விஞ்ஞானிகள் அணு கட்டமைப்புகளை மாற்றுவது தத்தென்றால் சாத்தியமானது என அறிவர். அதுவே மிகவும் சவாலானதும் சக்தி அதிகமாக பயன்படுத்தப்படுவதுமானது. சித்தர்களின் பணிகள் மடல் மற்றும் சக்தி பற்றிய ஆழ்ந்த புரிதலை காட்டுகிறது. அவர்களது காலத்திற்கும் முன்னதாக சித்தர்களின் நிபுணத்துவம் ஆல்கெமிக்கே மட்டுப்படவில்லை. அவர்களது மூலிகை மருத்துவம் மிகவும் முன்னேறியதாக இருந்தது. அதனால் அவர்களது மருத்துவ குணங்கள் இன்று நவீன ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தை கவனித்துக் கொள்ளச் செய்கின்றன. சித்தர்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்திய நிலவேம்பு, அஸ்வகந்தா மற்றும் துளசி போன்ற மூலிகைகள் தற்போது அவர்களின் சாகல மருத்துவ குணங்களுக்காக கவனத்தை பெற்றுள்ளன. அவர்களின் நூல்களில் சித்தர்கள் இந்த மூலிகைகளின் உடல் தாக்கங்களை குறிப்பிடவில்லை, அவற்றின் சக்தி மற்றும் ஆன்மீக தாக்கங்களையும் விவரித்துள்ளனர். நவீன உயிரியல் மனம், உடல் மற்றும் தாவர மூலிகை மருத்துவம் இடையேயான சிக்கலான உறவை கொஞ்சம் மட்டும் ஆராய ஆரம்பித்துள்ளது. சித்தர்களின் ஞானத்தின் ஒரு மிக மனமாற்றமான அம்சம் காயக்கல்பம், வயதுவாழ்வு திருப்பி நெடுக்கலாக்கும் ஒரு பயிற்சி. சமீபத்திய ஜெனடிக்ஸ் மற்றும் எதிர்மறை ஏஜிங் ஆராய்ச்சிகள் செல்லுலர் செயல்களை மாற்றுவதன் மூலம் ஏஜிங்கை தாமதப்படுத்த முடியும் என்பதை காட்டுகின்றன. இது சித்தர்களின் தியானம், மூலிகைகள் மற்றும் ஆல்கெமி மூலம் புதுப்பிப்பு பற்றிய நம்பிக்கையை ஒத்திருக்கின்றது. சித்தர்கள் மனித உயிரியல் குறித்த இரகசியங்களை கண்டுபிடித்திருக்க முடியுமா? அதை நம்முடைய புரிதல் தற்போது மட்டும் தொடங்குகிறது, அல்லது அவர்கள் இன்னும் ஆழமான ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றனர்? மனம், மடல் மற்றும் சக்தியின் ஒருங்கிணைப்பு. சித்தர்களின் போதனைகள் மற்றும் நவீன விஞ்ஞானத்தின் இடையிலான ஒப்பீடுகள் மறுக்க முடியாதவை. ஆனால் அவர்களது ஞானத்தில் எவ்வளவு பல பகுதிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியுள்ளன. த சித்தர் கிரானிக்கல்ஸ் இன் அடுத்த அத்தியாயத்தில் அவர்களது காலமிடமாறாத ஞானத்தை ஆராய்வதை தொடர்ந்தபோது எங்களுடன் இருங்கள். சித்தர்களின் ஞானம் மனித வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்களிலும் கவனமாக பாதுகாக்கப்பட்டவையும் ஆகும். ஆனால் இந்த பிரகாசமான பீயிங்ஸ் தங்களது ஞானத்தை ஏன் ரகசியமாக மறைத்தனர்? அது தவறாக பயன்படுத்தப்படுவதை பயந்துதான் இருந்ததா, அல்லது அவர்கள் இன்னும் பெரிய ஒன்றை கண்டுபிடித்ததா? சித்தர்கள் ஞானம் இரட்டை கூறிய வாளாக இருக்கும் என்று புரிந்து கொண்டனர். தவறான கைகளில் ஆல்கெமி, சிகிச்சை மற்றும் கூட அமரத்துவம் பற்றிய அவர்களது போதனைகள் பேரழிவை ஏற்படுத்தும். உலோகத்தை தங்கமாக மாற்றுவதற்கு அல்லது பிணிகளுக்கு தீர்வு காண்பதற்கான சக்தி லாபம் அல்லது ஆண்டாட்டத்திற்கு பயன்படுத்தப்படுவது எப்படி என கற்பனை செய்க. ஆனால் அந்த ரகசியம் மனிதனின் தீமைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கானதென்று மட்டுமல்ல. சித்தர்கள் உண்மையான ஞானம் ஆன்மீகமாக தயாரானவர்களால் மட்டுமே அணுகப்பட முடியும் என நம்பினார்கள். அவர்கள்
தங்களது போதனைகளை குறியிடப்பட்ட பாடல்கள், சின்னங்கள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் முட்டி வைத்தனர். இதன் மூலம் அங்கீகாரமாக பயிலும் தேடல் செய்பவர்களே அவர்களது இரகசியங்களை திறக்க முடியும். சித்தர்கள் தங்களது ஞானத்திற்கு கண்காணிப்பில்லாத அணுகல் உலகிற்கு சமநிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் என முன்னறிந்தனர். அவர்கள் மனித சமூகம் இதுபோன்ற சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்த தயாராக இல்லை என நம்பினார்கள். நவீன தொழில்நுட்பம் எப்போது காலத்தைக் காட்டிலும் வேகமாக வளர்ந்து அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் திறன் சில சமயங்களில் முன்னேறுகிறதைப் போல். இன்று வரை சித்தர் ஞானத்தின் சில துண்டுகள் திறந்தவையாக மறைந்து இருக்கின்றன. தமிழ்நாட்டின் கோவில்களில் பழமையான ஓலைச் சீட்டுகளில் எழுதப்பட்டுள்ளன மற்றும் ஆன்மீக தேடலாளர்களின் தலைமுறை தொடரில் கிசுகிசு கூறப்பட்டுள்ளன. அவர்களது ரகசியம் மறுப்பு அல்ல, அது ஒரு அழைப்பு. மனமும் இதயமும் பசுமையாக தேடும் அவர்களே அவர்கள் விட்டுச் சென்ற உண்மைகளை வெளியிட முடியும். சித்தர்கள் தங்களது ஞானத்தை மறைத்ததற்கான உண்மையான கேள்வி என்னவென்றால், நாங்கள் அதை மீண்டும் கண்டுபிடிக்க தயாராக உள்ளோமா? சித்தர்களின் மர்மங்கள் உங்களை ஈர்க்கினால் மேலும் பல இரகசியங்களை கண்டுபிடிக்க அதிகம் இருக்கிறது. இந்த பிரகாசமான பீயிங்ஸின் மறைக்கப்பட்ட கதைகள், அவர்கள் செய்த இயற்கை திறன்கள் மற்றும் அவர்களது காலமிடமாறாத போதனைகள் குறித்து நம்முடன் ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். தி சித்தர் கிரானிக்கல்ஸ் இன் ஒவ்வொரு அத்தியாயமும் அவர்களது இரகசியங்களை மேலும் வெளிக்கொணர்ந்து பழமையான மற்றும் நவீன உலகங்களுக்கு அவர்களது ஆழமான தாக்கத்தை பகிர்ந்து கொள்கிறது. இந்த பழமையான உண்மைகளை கண்டுபிடிக்கும் பயணத்தில் களைத்துப் போகாதீர்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இந்த வீடியோவை விரும்புங்கள் மற்றும் அதே தவிர்க்கப்பட்ட மற்றும் விளக்கப்படாதவற்றில் ஈர்க்கப்பட்டுள்ள மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஆதரவு இந்த கதைகளை உயர்த்து வைக்க உதவுகிறது. சித்தர்களின் ஞானம் எதிர்கால தலைமுறைகளை தூண்டுவதை உறுதி செய்கிறது.